ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ இன்னைக்கு மறுபடியும் பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். எடுத்த உடனே ஒரு கடையில பார்த்தோம்னா, இந்த மாரி PS3 இருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு மழை வர மாரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே போயிருந்தோம். அந்த PS3 யோட ரேட்டுக்கு எதுனா ரூ. 5000 சொல்லியிருந்தாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனான்னு கேட்கிறப்போ, ஆன் ஆஃப் ஆகுதுப்பா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்லிம் கண்டிஷன் தான். பட் இது வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த கடைக்கு போனோங்க. இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கோட வாட்ச் பார்த்தோம். பார்க்க கண்டிஷன் சூப்பரா இருந்துச்சு. ரேட்டு கேட்டா ரூ. 100 சொன்னாங்க. நம்ம பேக்கிங் பண்ணி ஒரு ₹80க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வேஷன் பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு இத வாங்கி பேக்ல போட்டுன்னு வந்துடலாங்க. ஸோ இது எல்லாமே தெளிவா தான் இருக்கு. வீட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி PS3ல 2 இருந்துச்சு. ஃபேட் வெர்ஷன் ஒண்ணு இருந்துச்சு. தென் ஸ்லிம் வெர்ஷன் ஒண்ணு இருந்துச்சு. PS2 ஒண்ணு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நெறைய PS3, PS2 பார்த்தோம். எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. PS4 எதுவும் கிடைக்கலங்க. இதோட ரேட் 3500, 4000 அந்த மாரி சொல்லிட்டுருந்தாங்க. சிடி கண்ட்ரோல் எல்லாமே செட்டாவே வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் பாருங்க என்னென்ன இருக்கு இங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தாலே தெரியும் எல்லாம் நல்ல கண்டிஷன் தான். அடுத்த கடையில பார்த்தோன்னா, ஒரு ஐபேட் ஒண்ணு பார்த்தேங்க. இது பார்த்தீங்களா? நல்ல ஐபேட் கண்டிஷன் தான் இது. ஆனா சைட்ல மட்டும் லைட்டா கிராக் விட்ட மாரி இருக்கு. இதுக்கு பேட்டரி நம்மளால மாத்த முடியாது. ரேட் 800 சொன்னாங்க. அண்ட் அப்படியே வச்சுட்டு அடுத்த கடையில பார்த்தா, இந்த மாரி ஆக்டோபஸ் ட்ரைபாட் ஒண்ணு இருந்துச்சு. நல்ல கண்டிஷன் இல்ல, கொஞ்சம் புவர் கண்டிஷன் தான். அத வச்சுட்டு அடுத்து வேற ஏதாச்சும் கிடைக்குதா இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தோம். இது போட் ஸ்பீக்கர் மாரி நல்லா பிராண்டடா இருந்துச்சு. பட் ஏதோ சாஃப்ட்ன்னு சொல்லிட்டு லோக்கல் பிராண்ட் போல. ரேட்டு 500 சொன்னாங்க. அந்த அளவுக்கு இது கண்டிப்பா ஒர்த் இல்லன்னு நெனைக்கிறேன். அண்ட் அப்படியே இந்த ஒரு கேமரா பார்த்தாங்க. இது சோனியோட கேமரா தான். பார்க்க தெளிவா இருக்குல்ல. ஆனா வந்துட்டு நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். டிஸ்ப்ளேவும் நல்லா தான் இருக்கு. ரேட் 800 பக்கம் சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போனோம். இந்த மாரி ஒரு ரவுட்டர் இருந்துச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ரவுட்டரு. ரேட் 100 தான் சொன்னாங்க. என்னன்னே தெரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தோம். இது என்ன டிவைஸ்ன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நானும் செக் பண்ணி பார்த்தேன். லைக் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப எதுவும் தெரியல. சிம்லாம் போடுற மாரி குடுத்துருந்தாங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டு விட்டுருங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னொரு ஸ்பீக்கர் ஒண்ணு பார்த்தேன். இதுவுமே போர்ட்டபிளா தான் இருந்துச்சு. பட் ஆடி பார்த்தா உள்ளலாம் ஆடிச்சு. அப்படியே வச்சுட்டு வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தோம். அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த PSP வாங்கியிருந்தேன்னு சொன்னாரு. நம்ம லாஸ்ட் வீக் PSP ஒண்ணு வாங்கி ஏமாந்தோம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரிஜினல் போலங்க. இது வந்து பார்க்க நல்ல கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஆன் ஆச்சுன்னே சொன்னாரு. அண்ட் இது வந்து ஒரு 500 குடுத்து வாங்கியிருந்தாராம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இது பார்த்தோன்னா, உள்ள நமக்கு அந்த மெமரி கார்டோட குடுத்துருந்தாங்க. அதுவே ரேட் அதிகம். சோனியோட ஒரிஜினல் மெமரி கார்டு 4 ஜிபி. அதுவே ரேட் அதிகமா வருங்க. ஸோ நல்ல ஒரு டீல்னே சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு JBLல ஒரிஜினல் ஸ்பீக்கர் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் வந்து 200 குடுத்து வாங்கியிருந்தாராம். ஸோ இது 2மே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. சூப்பரான கண்டிஷன். நல்ல லக்கு போல அவருக்கு. அண்ட் வாங்கி நம்மகிட்ட காட்டியிருந்தாரு. நம்ம லேட்டா வந்ததுனால இத வாங்க முடியலங்க. அடுத்த வாரத்துலருந்து கொஞ்சம் சீக்கிரமா வர மாரி ட்ரை பண்ணோம். அடுத்த ஒரு கடையில பார்த்தோம்னா, இந்த மாரி குட்டிக்கோண்டு ஒரு PS2 இருந்துச்சு. இது பார்த்தீங்களா? எவ்வளோ குட்டிக்கோண்டு இருக்கு. அந்த கண்ட்ரோலரே வந்துட்டு கைக்குள்ள அடங்கிடும் போல. ஸோ அவ்வளோ குட்டிக்கோண்டு இருந்துச்சு. ரேட் வந்து 500 சொன்னாங்க. இது ஆன் ஆகுமா? லைக் லோக்கல் கேம்ஸ்லாம் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களாம் கேமு. அத நம்ம விளையாடிக்கலாம் போல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு செஸ் போர்டு ஒண்ணு பார்த்தோம். பார்த்த உடனே நம்ம கூஃபி ஜென் அண்ணா தான் ஞாபகம் வந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு வணக்கத்த போட்டு, அப்படியே அந்த வீடியோ கன்டின்யூ பண்ணலாம். அதோ பார்த்தீங்களா, லைக் இந்த வே புரோட்டீன் டப்பாக்கு மேல ஃபேன் வச்சிருக்காங்க. வே புரோட்டீன் டப்பாவே பறக்கிற மாரி இருக்கு என்னமோ. அண்ட் அத பார்த்துட்டு அப்படியே அடுத்த கல்ல பார்த்தோம்னா, இந்த மாரி பென் டைப்ல ஒண்ணு பார்த்தோம். இது என்னன்னு எனக்கு ஆக்சுவலா ஒண்ணும் தெரியல. ஐடியாவே இல்ல. அத பிரஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, லைக் கன் மாரி ஷூட் பண்ணுது. அண்ட் அப்படியே அடுத்த ஒரு ட்ரோன் பார்த்தோம். இது வந்து லைக் இந்த ஃப்ளை ட்ரோன் இருக்கும் தெரியுமா? ஜெட் வேகத்துல போற மாரி. ஸோ அந்த மாரி ட்ரோன் ஒண்ணு பார்த்தோம். ஆனா அது ஃப்ளை பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பிகாஸ் செம வெயிட்டு. அண்ட் அப்படியே வேற ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்குறப்போ, இந்த ஒரு கார் பார்த்தோம். இதில பார்க்க செமையா வெயிட்டா இருந்துச்சுங்க. பட் ஆனா நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ரிமோட்டுமே இல்ல. ரேட் 200 சொன்னாங்க. அண்ட் அப்படியே வேற ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்குறோம். இந்த குவார்டர்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு கிளாக் கிடைச்சதுங்க. இது வந்துட்டு டேபிள் கிளாக் மாரி தான் இருந்துச்சு. பட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மேக்னெட்டிக் அதுக்கப்புறமேட்டு டைரக்ஷன் செக் பண்றது எல்லாமே நார்த் ஈஸ்ட் எல்லாமே குடுத்துருந்தாங்க. செமையா இருந்துச்சு. ரேட் 400 சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஐஃபோன்ல 7 பார்த்தோம். 7 கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷன். டிஸ்ப்ளேவே இல்ல. மதர் போர்டும் ஃபுல்லா காலி போல. அண்ட் அந்த கடையில ஏகப்பட்ட ஐஃபோன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நெறைய ஐஃபோன்ஸ் 5S, 6S அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருந்துச்சு. அண்ட் சோனி ஃபோன்ஸும் ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. ரேட் எல்லாமே வந்துட்டு 500, 1000 அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது இந்த கடை வந்துட்டு பார்த்தா ஸ்பேருக்காக வாங்குற கடைங்க. ஸோ இங்க ஆன் ஆகுமான்னு கேட்டா டெஃபினட்டா கண்டிஷன்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் இங்க எல்லாமே ஸ்பேருக்கு விக்கிற பொருட்கள் தான். அதனால ஸ்பேருக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் வாங்கிக்கலாங்க. ஐஃபோன்ல 8 ஒண்ணு பார்த்தோம். அண்ட் அப்படியே வேற ஏதாச்சும் தெரியுதான்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த அதுக்கப்புறமேட்டு இந்த கேபிள் பார்த்தோங்க. இது வந்துட்டு HPல நமக்கு 100 வாட் சப்போர்ட்டோட தண்டர்பர்ட் 4 சப்போர்ட் பண்ணுங்க இந்த கேபிள். ஒண்ணு வந்து ₹50 சொன்னாங்க. நமக்கு 2 தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டோம். 2 வந்து ₹70 குடுத்து வாங்கிட்டோம். ஆக்சுவலி இது ஆன்லைன்ல பார்த்தோம்னா நெறைய ரேட்டுக்கு விப்பாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு கேபிளே வந்து 1000க்கு மேல வரும். ஸோ ஒரு நல்ல டீல்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. நம்ம இத வாங்கிட்டாச்சு. 2 வாங்கிட்டாச்சு. காலையிலேயே போனப்போ நெறையவே இருந்துச்சு. ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு இருந்தாங்களாம். நாங்க லேட்டா போனதுனால கொஞ்சம் டேமேஜ் பீஸா இருந்துச்சு. பரவாயில்லன்னு வாங்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி பால்லாம் பார்த்தோம். இது வந்து கிரிக்கெட் பால் ஸ்விட்ச்டு பாலு. ஒண்ணு ₹50 சொன்னாங்க. நாங்க அப்படி போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள அந்த மொத்த டப்பாவுமே காலியாயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரே ஆள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி லைட்டர்லாம் பார்த்தோம். கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு லைட்டு. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். எது நல்லா இருக்கு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ₹50 சொன்னாங்க. அத பார்த்துட்டு வேற ஏதாச்சும் தேடுதா அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த கார் கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனா இந்த கலர் தான் கொஞ்சம் கண்ண பறிக்குதோ அப்படின்னு தோணுது. ரேட் ₹20 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா ரிமோட்லாம் கிடையாதுங்க.
அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஹெல்மெட் ஒண்ணு பார்த்தோம். இது சைக்கிளிங் பண்ற ஹெல்மெட்டு. பட் கொஞ்சம் குவாலிட்டியா இருந்துச்சு. இந்த ராக் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்லாம் போட்டுருந்துச்சு. பிராண்ட்லாம் எனக்கு தெர்ல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே கடையில ஏகப்பட்ட ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. எல்லாமே 1 டிபி ₹1000 சொல்லியிருந்தாங்க. ஒர்க்கிங்கான்னு செக் பண்ணிட்டே வாங்கிக்கலாம் போல. அண்ட் அப்படியே ஏதோ பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் ஃபோன்லாம் வாங்கியிருந்தாங்க. எல்லா ஃபோனையும் ஒண்ணாவே வாங்கிட்டாரு போல. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். நல்ல டீல் தான் போல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்களா, அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல அவார்ட்லாம் குடுப்பாங்க தெரியுமா? அத வித்துட்டு இருக்காங்க. என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அத வச்சுட்டு வேற ஏதாவது தேடுதான்னு பார்க்குறப்போ, இந்த வெயிட் ஸ்கேல் மிஷின் ஒண்ணு பார்த்தோம். இது பார்க்க நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. ரேட் 500 சொல்றாரு. ஆக்சுவலி புது பிரைஸ் செக் பண்ணாலே அவ்வளோதான் வருது. 500 சொல்லி விக்கிறாங்க. எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இதோ பார்த்தீங்களா, பிரெக்னன்ட்டா இருக்க ஒரு பவர் பேங்க். இது நான் டிசைனே அப்படி தான் எடுத்து பார்த்தேன். பட் ஆனா செம்ம பிரெக்னன்ட்டா இருக்கு போல. அண்ட் அப்படியே வேற ஏதாச்சும் தேடுதான்னு பார்க்குறப்போ, இந்த ஒரு பிசி அண்ட் ஆப்பிள் டிவி ஒண்ணு பார்த்தோம். இது கொஞ்சம் பழைய மாடல். இப்போதைக்கு ஆப்பிள் டிவிலாம் குட்டி, குட்டி சைஸ்ல வந்துருச்சு. இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஜென் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பெருசா இருக்கு. இதோட மாடல் நம்பர் நான் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இதோட மாடல் நம்பர் இதுதான். ஓகேங்களா? A12 A18ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு. இதோ இந்த டெல்லோட லேப்டாப் பார்த்தோம். இதெல்லாம் வந்து நல்ல கண்டிஷன்லயே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பழைய ஜெனரேஷன். டெல் இல்ல HP. ஓகேங்களா? ஸோ இதோட ரேட்லாம் வந்து 1000, 2000 அந்த மாரி தான் சொல்லுவாங்க இந்த கடையில. இந்த கடையுமே வந்துட்டு ஸ்பேர்க்காக வாங்குற கடை தாங்க. ஸோ ஸ்பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் வீக் ஒரு 13 ஒண்ணு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே 13 இந்த வாரமும் இருந்துச்சு. அதே டேமேஜ் கண்டிஷன்ல தாங்க இருந்துச்சு. ஸோ இது யாரும் வாங்கல போல. பிகாஸ் மதர் போர்டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. செம்ம டேமேஜ். லாரி யாரோ ஏற்றிருப்பாங்க போல. அண்ட் தான் பார்த்தீங்களா, இந்த மாரி ஒரு வெஹிக்கிள் கண்ட்ரோலர் இருந்துச்சு. ஸோ பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். 3 வச்சிருந்தாங்க பீஸு. இதோட ரேட் வெளில பார்த்தா இப்படி அதிகமா தாங்க இருக்கும். அண்ட் இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வருதா? இந்த மெட்ரோலாம் போனா வந்துட்டு மெட்டல் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஸோ அது நான் எடுத்து பார்க்குறப்ப ஏதோ டேமேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பார்த்தோம். பட் ஆன் பண்ணா இது ஆன் ஆயிடுச்சுங்க. அடடா! நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது செக்லாம் பண்ணி பார்த்தோம். பட் அது ஒர்க் ஆகல. உள்ள ஏதோ டேமேஜ் இருக்கும் போல. அண்ட் எங்களுக்கு கிடைச்சதுல ஒரு நல்ல டீல்னா இதுதாங்க. பார்த்தீங்களா, ரிங் லைட்டு சிம்பெக்ஸ் பிராண்டோடது. ரேட் வந்து 200 தான் சொன்னாங்க. நம்ம ரேட் அப்படியே அச்சு பிச்சு பேசி ஒரு 140 இது வாங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வாங்குனதுலயே ஒரு நல்ல டீல்னா இதுதான் சொல்லுவேன். பிகாஸ் செம்ம கண்டிஷன்ல இருக்கு. ஆன் ஆகுமா என்னன்னுலாம் தெரியல. மோஸ்ட்லி இதில வேற எதுவும் பெருசாலாம் ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஏதாவது ஒயர் தான் விட்டு போயிருக்கும். பிரிச்சு செக் பண்ணி அத ரெடி பண்ணிடலாம். அண்ட் வெயில் கொஞ்சம் கொஞ்சமா வர மாரி தான் இருந்துச்சு. மழை பெய்யுற மாரியும் இருக்கு. பார்ப்போம் என்னான்னு. அந்தா பார்த்தீங்களா, லைக் இந்த மார்வல் எடிஷன்ல ஒரு வாட்ச்சு செம்ம வெயிட்டா இருந்துச்சு. ஸோ ப்ரீமியமாவும் இருந்துச்சு. இவ்ளோ பெருசா யாரு கையில கட்டுவான்னு எனக்கு தெரியல. ஆனா செம்ம குவாலிட்டியா இருந்துச்சுங்க வாட்ச்சு. பின்னாடி இந்த மார்வல் எடிஷன் ஏதோ போட்டிருந்துச்சு. இதெல்லாம் யாரு எங்க சேல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இது வாங்குறதுக்கு ஒர்த்தானும் போட்டு விட்டுருங்க. இது ரேட் வந்து 400 சொன்னாங்க. உள்ள டேமேஜ் கண்டிஷன் தான் இருந்துச்சு. அப்பயுமே அவ்வளோதான் சொன்னாங்க. ரேட்லாம் குறைக்க முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க. மேபி ஏதாச்சும் ஸ்பெஷல் எடிஷனா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு டேப் ஒண்ணு பார்த்தோம். இது வந்து சாம்சங் டேப் செம்ம ஸ்லிம்மா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 400 சொன்னாங்க. ஆனா நானும் ஒர்க்கிங் கண்டிஷன் சார்ஜ் போட்டு பார்த்தோம். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. மேபி உள்ள மதர் போர்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. அண்ட் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அந்த கடையில வேற ஏதாவது தேடுதா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் நல்ல பொருளா தேரல. இந்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல டீல் நமக்கு கிடைச்சது. பட் கடையில எதுவும் பெருசா ப்ராடக்ட்ஸ் இந்த வாரம் கிடைக்கலங்க. ஒரு வேளை நம்ம லேட்டா வந்ததுனால கிடைக்கலையோ என்னமோ. 1 டிபி ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்கோ. ரேட்லாம் வந்து ஒரு 400 டூ 1000 வரைக்கும் சொல்லுவாங்க. அதான் ஆக்சுவல் ப்ரைஸா இருக்கும் அதுக்கு. அண்ட் இது என்ன டிவைஸ்னே தெரியாம நாங்களுமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது நாங்க செக் பண்ணி பார்க்குறப்போ இதோ பார்த்தீங்களா, இது ஏதோ ட்ரேடிங்க்காக யூஸ் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாரி இருந்துச்சு. பேஜர் மாரி இருந்துச்சு. நாங்களும் வந்துட்டு ஆன்லைன் செக் பண்ணி பார்த்தோம். இது என்னன்னே எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்க யாராச்சும் இத முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது என்ன டிவைஸ் சொல்லிட்டு எனக்கு மறக்காம போட்டு விட்டுருங்க. ஒரே கன்ஃப்யூஷனா இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இதோ பார்த்தீங்களா, கூகுளோட சவுண்ட் பாக்ஸ். இதெல்லாமா விப்பீங்க? இது ஆக்சுவலி வந்து ரெஜிஸ்டர் பண்ணா தான் யூஸே பண்ண முடியும். ஆனா இத வித்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒண்ணு 200 புதுசாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மாரி கிளாக் ஒண்ணு பார்த்தோம். இதோட கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. இதோட ரேட் 400 சொன்னாங்க. ஆன்லைன்லயே கம்மியா தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்கப்போ, இந்த ஒரு லேசர் லைட் பார்த்தோம். பார்த்தீங்களா, இது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ரேட் வந்து நமக்கு 400 சொன்னாங்க. பட் இது நானும் ஒர்க்கிங் கண்டிஷனாங்க. ஆனா ஏன் அவ்வளோ ரேட் சொல்றாங்கன்னு தெரியல. அண்ட் அப்படியே வேற கடைக்கு போலான்னு பார்த்துட்டு இருக்கப்போ, மழை வந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்து தான் நடந்துட்டு இருந்தோம். பட் வரல, நல்ல வேளை. அண்ட் அப்படியே இது பார்த்தோங்க. இது பார்த்தீங்களா, என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா? லைக் இந்த கேஸ் சிலிண்டர்ல யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கூல், காலேஜ்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? அந்த பர்னருங்க இது. அண்ட் அப்படியே இன்னொரு சாம்சங் டேப்லெட் பார்த்தோம். இதோட கண்டிஷன் நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஸோ அதையும் பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போலான்னு பார்க்குறப்போ, இந்த F1 கார் பார்த்தோம், ரேசிங் காரு. பார்க்க அமேசிங்கா இருந்துச்சு. ரூ. 450 இது. பட் உடைஞ்சிருந்துச்சு. அதே ரூ. 450 சொல்றாங்க. நல்ல டீலா எனக்கு தெரியல. அது ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தாரு. வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குறப்போ, இந்த ஓலாவோட டிஸ்ப்ளே இருந்துச்சுங்க. எதுக்குடா ஓலாவோட டிஸ்ப்ளே தனியா பிரிச்சு வந்து போட்டுருக்காங்கன்னு பார்த்தா, ஒரிஜினல் ஓலா டிஸ்ப்ளே தான். பிரிச்சு தனியா போட்டு வச்சிருக்காங்க. இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும். உங்க யாருக்காச்சும் ஓலாவோட டிஸ்ப்ளே தேவைப்படுது அப்படின்னா, ஸ்பேருக்கு இங்க இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இது ஒர்க் ஆச்சுன்னா லக்கு தான். ஏன்னா செம்ம காஸ்ட் வரும் டிஸ்ப்ளேலாம். அவ்வளதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுச்சு. பாய் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா?